அவங்க டாட்டா காமிக்கட்டும். நம்ம அடானி வில்மர் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அடானி வில்மர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடானி வில்மர் அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி கம்பெனி. ஸோ எஃப்எம்சிஜிங்கிறது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இவங்க கிரியேட் பண்றவங்க. ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல அடானி வில்மர் என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடானி வில்மர் வந்து ஃபார்ச்சூன் ஆயில் கிரியேட் பண்ணும். அப்புறம் நெறையா ஃபார்ச்சூன் பிராண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சூன் ஆயில் மட்டும் தான். ஸோ இவங்க என்ன செய்றாங்க, அதாவது அடானியோட என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடானி வந்து எக்ஸிட் பண்றாங்க. ஏடபிள்யூஎல் அக்ரி பிசினஸ்லேருந்து. ஸோ முன்னாடி வந்து அடானி வில்மர் தான் அப்படி இருந்துச்சு. ஸோ இப்ப பேர் மாத்திருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ்லேருந்து இவங்க ஃபுல்லா விலகிக்கிறாங்க. எப்படி விலகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்டேக்கையும், எல்லா ஷேரையும் வந்து விக்கிறாங்க. ஸோ 18 ஜூலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 10.42% வந்து மீதி ஸ்டேக் இருந்துச்சு. அத வந்து 3,732,00,00,000 வந்து ஓப்பன் மார்க்கெட்ல வந்து வித்துருக்காங்க. ஸோ குவான்டிட்டி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.35 கோடி ஷேர் இருந்துச்சு. ரூ. 275.50 வந்து வித்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு வித்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.52% ஷேர் வந்து துபாய் பேஸ்டு ஷாஜிதேன் இன்வெஸ்ட்மென்ட் அவங்களுக்கு வித்துருக்காங்க. ஸோ இன்னும் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்டு, ஐடிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டு, பந்தன் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் ஜூபிட்டர் மியூச்சுவல் ஃபண்டு, மார்கன் ஸ்டான்லி ஏசியா, அப்புறம் சுஸ்கானா இன்டர்நேஷனல் குரூப்பு, ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்னு, வேன்கார்டு, டியூரோ கேபிட்டலு. ஸோ கொஞ்சம் ப்ரொனவுன்சியேஷன்ல தப்பா இருந்திருந்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, என்டையர் ஸ்டேக்கே வித்துட்டாங்க. ஸோ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து 44% வந்து ஷேர் அவங்க வச்சிருந்தாங்க. அதாவது டோட்டலா. ஸோ டோட்டலா 44%ல இருந்து ஜனவரியில 13.51% வந்து வித்தாங்க. 4,855,00,00,000க்கு. அப்புறம் ரீசென்ட்டா தான் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, 20% வந்து வில்மருக்கே வித்துட்டாங்க. ஸோ அடானி வில்மர் அப்படிங்கிறதுல வில்மருக்கே வித்துட்டாங்க. 7,150,00,00,000க்கு ரூ. 275 பெர் ஷேருக்கு வித்தாங்க. ஸோ இப்ப மீதி இருக்கிற ஸ்டேக்க எல்லாத்தையும் வித்துட்டாங்க. ஸோ மொத்தம் 44%யும் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதான் அங்க பாருங்க 44% வந்து மொத்தமா டோட்டல் எக்ஸிட் ஃப்ரம் ஏடபிள்யூஎல் அக்ரி பிசினஸ். அடானிய பார்த்து நீங்க வந்து ஷேர் வாங்க போனீங்கன்னா, இப்ப தெரிஞ்சுக்கோங்க ஷேர் வந்து இப்ப அடானியோடது இல்ல. பிளஸ் நீங்க அடானியோட ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, அதாவது அடானி வில்மரோட ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கோங்க நியூஸ் வந்து வந்திருக்கு. அடானி வந்து ஃபுல்லா விலகிட்டாரு. ஸோ அடானிய பார்த்து நீங்க வாங்கியிருந்தீங்களோ, இல்ல வாங்க போறீங்களோ, ஸோ அவங்களுக்காண்டி இந்த நியூஸு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.